ஸோ கைஸ் நீங்களும் வீட்டில் இருந்தே சேலை வியாபாரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அப்பனா உங்களுக்கான பதிவு தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருமே இப்போ ட்ரெண்டிங்ல வந்து எந்த ஒரு சின்ன யூடியூபர் ஆகட்டும், எந்த ஒரு வீட்டில் இருக்கவங்களாகட்டும், எல்லாருமே துணி விற்கிறோம், சேலை விற்கிறோம், சுடிதார் விற்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொருள்லாம் எங்கே தான் வாங்குறாங்க, எப்படி தான் பர்ச்சேஸ் பண்றாங்க, எப்போ அப்போ அவங்க வாங்குற பொருள் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகாதா, இப்படி நிறைய கேள்வி உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கான பதிவு தான் இது. அவங்க எந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ட்ரெஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஸ்ல தான் வாங்குறாங்க. ரீட்டைலர் ஆப் நிறையவே இருக்கு. 101 மீஷோ ஆப் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது மீஷோ ஆப் தான். ஓகேவா? சில ப்ராடக்ட் அவங்க ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் விற்றுருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான எஃபர்ட் வந்து அவங்க ரீல்ஸ் போடுறதுல வந்து காட்டுறாங்க. அவங்க லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக அவங்க அதுக்கான வேலையை வந்து அவங்க பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை அவங்க விற்றுறாங்க. பட் சின்ன சின்ன யூடியூபர்ஸ், சின்ன சின்ன பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்க எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஹோல்சேலில் விட்டா வியாபாரம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டாக் ஆகிடும். நீங்கள் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாமே. இதில் வந்து மீஷோ ஆப்பில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு டேமேஜ் இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் கொடுத்துட்டாலுமே உங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் போட்டு ஒரு அவங்க கையில் போயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மீஷோ ஆப்பில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு 200 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 200 ரூபாய் ஒரு சாரியோட மதிப்பு 200 ரூபாய். அந்த சேலையை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விற்க போறீங்க. சரியா? அந்த நபர் வந்து என்ன விற்கலாம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவாங்க அப்படின்ற தாட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சேலை 200 ரூபா சேலை 500 ரூபாய் விற்றாலும் நீங்கள் உங்கள் டேலண்ட் தான், 1000 ரூபாய்க்கு விற்றாலும் உங்கள் டேலண்ட் தான். நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ரேட்டு, அந்த ட்ரெஸ்ஸோட மீஷோவில் வந்து 200 ரூபாய் அந்த சாரியோட ட்ரெஸ் ப்ரைஸு. அதை நீங்கள் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் கிளிக் பண்ணி அவங்க அட்ரஸ், அவங்க மொபைல் நம்பர் இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மீஷோ வந்து அவங்களுக்கு அனுப்புது பார்த்தீங்களா? அப்போ மீஷோன்னு ஆப் அந்த லோகோட எதுவுமே இருக்காது. நீங்கள் போட்டிங்களா 500 பேமெண்ட், அந்த 500 மட்டும்தான் அந்த பில்லாக வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும். நீங்கள் 1000 ரூபான்னு போட்டாலும் அந்த 1000 ரூபா தான் போகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐயோ பில்லு மிஸ்டேக் ஆகும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ 200 ரூபா ட்ரெஸ் நீங்கள் 500 ரூபா விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த 300 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். புரியுதுங்களா? அதுதான் ரீட்டைலர் ஆப். வீட்டில் இருந்துட்டே நீங்கள் வந்து 300 ரூபாய் லாபம் பார்த்துட்டீங்க. இல்லை அவங்க எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லை, கம்மியான ப்ரைஸை போதும், 10 ரூபாய் 20 ரூபா கிடைச்சா கூட நான் வீட்டில் இருந்து போதும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே இது அந்த கஸ்டமர் வந்து இல்லைங்க எனக்கு அந்த ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரிக்கு புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிபேயில் அந்த பேமெண்ட் பண்ணலாம். இப்போ 200 ரூபா ஒரு சாரி மீஷோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஜிபே பண்ணிட்டீங்க அதை ஆர்டர் போடும் போதே அப்படின்னா அந்த சாரியோட ப்ரைஸ் 180, 160 இந்த மாதிரி அவங்களே ஆப் மூலமாகவே உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருவாங்க. அந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு ஏறிடும். ஆனால் 500 அப்படின்றது அவங்களுக்கு பில் போயிடும். சரிங்களா? இதுதான் எல்லா பிரபலங்கள் சொல்ல முடியாது, எல்லா சின்ன சின்ன ஆன்லைன் பொட்டிக்ஸ் வச்சிருக்க எல்லாருமே மேக்ஸிமம் 100% பேர் வந்து இதுதான் பண்றாங்க. ஓகேவா? இது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது. அவங்களோட திறமையை காமிச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆனால் அவங்க பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா அதில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிடும். இதே இது கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றத நம்ம இல்லை சாரி ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? லோ குவாலிட்டி ப்ராடக்ட் நமக்கு சென்ட் பண்ணாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். ஐயோ அப்படின்ட்டு. இப்போ ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், நம்ம தலையில் அந்த பொருள் நம்மளுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கே தேவையான பொருட்களை கூட நீங்கள் மீஷோவில் வாங்கிக்கலாம். அப்போ அவங்க கட்டியிருக்க அந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, செம்ம ஈஸியான விஷயம் தான். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவங்க கட்டியிருக்க சேரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் கேமரா மாதிரி அந்த உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கேமரா மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி கேட்கும், இல்லைன்னா ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க கட்டியிருக்க சேலையை கூட ஃபோட்டோ எடுக்கலாம். கிட்டத்தட்ட மேட்சிங்காக இருக்கிற மாதிரி காட்டும். இல்லை அவங்க அந்த ஆப்பில் தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸோட சேர்த்து உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் யாராவது ஒரு செலிபிரிட்டியோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அதில் பண்ணி இதில் கேலரியில் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி அதில் வந்து வெரைட்டிஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அது மூலமாகவே நீங்கள் வந்து அந்த சாரியை நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு பண்ணிக்கலாம். இதனாலையும் நீங்கள் வீட்டில் இருந்தே நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கே தேவையான பொருட்களை அதில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதே மாதிரி வாங்கிக்கலாம். நானே ஒரு வந்து யாரும் சொல்ல விரும்பல. ஓகேவா? ஒரு பொட்டிக்ஸ் பார்த்தேன். அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரியோட மதிப்பு வெறும் 300 மட்டும்தான். அவங்க நல்ல செலிபிரிட்டி. ஓகேவா? 300 நான் பார்த்தேன். அவங்க இமேஜ் தான் அதில் இருக்குது, மீஷோல இருக்குது. ஓகேவா? ஆனால் அதோட ப்ரைஸ் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்க. 799 வித் ஷிப்பிங் சார்ஜோட டெலிவரி. ஆனால் அதில் வந்து மீஷோவில் வந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது. சரிங்களா? ஆனால் இவங்க வந்து டெலிவரி சார்ஜ் வைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வெறும் 300 ரூபா சேலை, 300 ரூபாய் ரவுண்டாக வச்சுக்கோங்க, 300 ரூபா சேலை அவங்களுக்கு அந்த எந்த இடத்துல எவ்வளோ லாபம் கிடைக்குது பாருங்க. அவங்க 500 ரூபாய் லாபம் ப்ளஸ் 50 ரூபாய் கிடைச்சிருச்சா? ஆனால் அந்த சேலையோட ப்ரைஸ் வெறும் 300 ரூபா தான் மீஷோவில். அதுலேயும் அவங்க ஹோல்சேலாக எடுக்கும்போது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எப்படி அப்படின்னா அது ஹோல்சேல் அப்படின்றப்போ வெறும் 250, 230 இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இதை விட கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய எடுக்கிறாங்களே பல்க் குவாலிட்டி இல்லையா? அதனால நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து ஜிபே பண்ணிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு குறைஞ்சது 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்டியிருக்காங்க இவங்க கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காம அவங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து
மீஷோவில் எடுங்க. அப்படி இல்லைன்னா கடையில் இதை விட பெட்டராகவே கிடைக்கும். சரிங்களா? பட் அவங்க எல்லாம் கட்டியிருக்கதாங்க எனக்கு வேணும், அவங்களோட வாங்குறதா ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. இது தப்பே கிடையாது. நீங்களும் ரீட்டைலராக ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மீஷோவில் போய் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம்னா அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியணும், வேறு ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் ஃபோன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏறுற மிச்ச காசு பேமெண்ட் எல்லாமே மீஷோ வந்து அவங்க பொருளை வந்து வாங்கின உடனே உங்களுக்கு பேமெண்ட்டை அனுப்பிடுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட் வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.